கர்த்தர் என் மேய்ப்பரின் சபையின் ஜூன் மாத வாக்குத்தத்தம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Answered Cornelius, thy prayer is heard, and thine alms are added in remembrance in the sight of God. Acts 10:31. కొర్నేలి, నీ ప్రార్థన వినబడెను, నీ ధర్మకార్యములు దేవుని సముఖమందు జ్ఞాపకముంచబడి ఉన్నవి కనుక నీవు మొప్పేకు వర్తమానము పంపి. அப்போஸ்தலர் కార్యములు 10వ అధ్యాయం 31వ వాక్యం. கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சன்னதிகள் நினைத்தருளப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:31. அன்பின் தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜபத்தை கேட்கின்றவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ தேவைகளோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் உங்கள் ஜபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். நம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு நீங்காதபடிக்கு நம் எல்லாம் தேவைகளும் தேவனிடத்திலே கேட்போமானால் நிச்சயம் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவை பாருங்களேன், அவர் தேவ சமூகத்தை விட்டு நீங்கினதே இல்லை. மோசே கடந்து சென்ற பிற்பாடு என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த யோசுவாவுக்கு தேவன் பிரசன்னமானது மட்டுமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து மோசையோடு கூட இருந்ததைப் போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னாராம். அதுபோல தான் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜிகை. Thank you for watching. God bless you.